மேச ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. தமிழ் வருஷங்களில் 38வது வருஷம் என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷத்தில் சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:21 இதுவரைக்கும் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக இருந்து பலன் தந்து கொண்டிருந்த குரு பகவான் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு, அதாவது ரிஷப ராசியில் பெயர்ச்சியாகி அமரவுள்ளார். இந்த குரு பெயர்ச்சிக்கான நேரம் ஆற்காடு காவே சீதாராமையர் சுத்த வாக்கிய சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்திலிருந்து குறிக்கப்பட்டது. நண்பர்களே, இதுவரை மேசராசிக்கு ஜென்ம குருவாக இருந்து பலன் தந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது முன்பை விட அதீத நல்ல பலன்களையே செய்வார். அதாவது தனத்துக்கும் செல்வத்துக்கும் பொன் ஆபரணத்திற்கும் புத்திரகாரனுக்கும் இறை வழிபாட்டிற்கும் கற்புக்கும் ஒழுக்கத்திற்கும் கல்வியின் மேன்மைக்கும் கற்பிக்கும் குருமார்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் மங்கள நிகழ்வுகளுக்கும் திருமண காரியங்களுக்கும் புதுமனை புகுவிழாக்களுக்கும் காரகமாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான். வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பேச்சாகி அமர்கின்ற பொழுது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இடத்திற்கு ஒரு பலனும் தனது 5, 7, 9ஆம் பார்வைகள் மூலம் சிறப்பான பலன்களும் தருவார் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குருவாக இருந்தபோது மேசராசிக்காரவங்களுக்கு சுப அசுப பலன்கள் என்பது ஒரு சமநிலையிலேயே இருந்திருக்கும். அதாவது அதீதமான நற்பலன்களும் இல்லாமலும் குறைவான பலன்களும் இல்லாமலும் ஒரு சமநிலையில் உங்களது வாழ்க்கை போய்கொண்டிருந்திருக்கும். கடந்து போனதை பற்றி நான் சொல்ல இங்கு வரவில்லை. இந்த பதிவு அதற்கானது அல்ல. ஏன்னா கடந்து போன விஷயங்கள் எல்லாமே அந்தந்த ராசிக்காரர்களுக்கு தெரியும். அதை ஜோதிடர் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்பது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. நானும் அதை மட்டும்தான் சொல்லப் போகின்றேன். கடந்து போன விஷயங்களை விட்டு தள்ளிடுவோம். அதாவது இனிமேல் நடக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அதை மட்டும் நாம் பார்க்கலாம். மேசராசி நண்பர்களை, இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான என்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது அவர் செய்கின்ற முதல் வேலை, அதாவது நீங்கள் எதிர்பார்க்கின்ற முதல் காரியம், அவர் செய்கின்ற முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டால், தனம் என்கின்ற வருமானத்தை ஈட்டுவதற்கான முதல் வழியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் குரு பகவான் முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை. அதாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்கின்ற பொழுது அந்த தனம் என்கின்ற முதல் வார்த்தை, அந்த சொல்லின் அர்த்தம் வருமானம். அந்த தனத்தை சம்பாதிப்பதற்கான வழியை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மேசராசி நண்பர்கள் 25 வயசுக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 25 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் மிக மிக அற்புதமான காலம். நண்பர்களே, இந்த 25 வயசுக்கு மேலே 40 வயசுகளில் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்த்தி வைப்பார் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம்தான் இந்த குரு பயிற்சி. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நல்ல முன்னேற்றம் எப்படி வரும்? உங்களுக்கு படிப்பிற்கு தகுந்த வேலை, வருமானம், சிறந்த தொழில், பணவரவு, இதை கண்டிப்பாக இந்த 40 வயதிற்கு உள்ளே இருக்கிற நண்பர்கள் அடைந்தே தீர்வீர்கள். உங்களை எல்லாம் தூக்கி விடுவதற்காகவே இந்த குரு பயிற்சி உள்ளது. இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வரப்பிரசாதமான காலம் என்ன நீங்கள் நினச்சிக்கங்க. எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் தைரியமாக தாராளமாக துணிச்சலோடு இறங்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்றே தீர்வீங்க. அது 100க்கு 100% உத்தரவாதம். அப்போ இதன் மூலம் குடும்பத்தில் சந்தோஷம், மன மகிழ்ச்சியை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு, செல்வாக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதைத்தான் முதல் படியாக குரு பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார்.
2வதாக உங்களுடைய வாக்கு உண்மையில் வந்து நீங்கள் நீதியாக நேர்மையாக கரெக்டாக இருப்பீங்க. உண்மைக்கு புறம்பா ஒருபோதும் உங்களுக்கு ஒரு பேசுறதுக்குள்ள வாய்ப்பு வராது. அப்போ இந்த வாக்கு வன்மையால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்குவீங்க. அதன் மூலயமாக நல்ல காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்கிருவீங்க. 3வதாக வந்து சுகமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அப்படின்றது இந்த குடும்ப உறுப்பினரிடையே கண்டிப்பாக ஒற்றுமை ஏற்பட்டு அதன் மூலயமாக இருக்கும். 4வதாக குரு பகவான் தங்கத்தை குறிக்கின்றவர் அல்லவா, அந்த ஆபரண சேர்க்கை வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். கண்டிப்பாக மேசராசி நண்பர்களை, இப்போது நீங்கள் தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் நினைப்போடு மட்டுமல்லாமல் நிறுத்திவிடாது, வாங்கவே வைத்திடும். கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வாங்குவீங்க. அடுத்ததாக 2ஆம் இடம் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. இது சொந்த கருத்து சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. எந்த ஜோதிடரும் சொந்த கருத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஜோதிட விதிகளில் வந்து 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டமும் அதன் மூலம் பண வரவும் இருக்கும். அப்போ உங்கள் தேவைக்கு வந்து பணம் வந்து கொண்டே இருக்கும். இது 2ஆம் இடத்தினுடைய குரு பகவானுடைய வேலை. அதாவது இதுவரைக்கும் வந்து செல்வ நிலையில் மந்த நிலையில் இருந்திருப்பீங்க இல்லையா, அதாவது என்னப்பா வருமானமும் சரியாக வரமாட்டேங்குது, அந்த செலவுகள் அதிகமாக இருக்குதே, இதை எப்படி ஈடுகட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா. அதாவது வேலையிலும் சரி, வருமானத்திலும் சரி, தொழிலையும் சரி, மற்ற எல்லா காரியங்களிலும் வந்து ஒரு மந்த நிலையிலே இருந்தவங்க ஒரு காரியங்களெல்லாம் வந்து இனிமேல் வந்து அது சுறுசுறுப்பு பெற்று நல்ல முறையில் நடந்து ஈடேறும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அரசு துறைகளில் இருக்காங்க பார்த்தீங்களா மேசராசி நண்பர்கள், அதாவது அரசு துறையில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே அந்த அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதரவுகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆதரவுகள்னால் எப்படிங்க, அதாவது உங்கள் பணி சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு தேவைகள் இருந்து கோரிக்கைகள் இருந்தால் அதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அரசிடம் வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் காரியத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு ட்ரான்ஸ்ஃபரே கேட்டாலும் இந்த நேரத்தில் கொண்டு போய் நீங்கள் வச்சீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடனே சாங்ஷன் ஆகும், இழுபறியாக ஆகாது. அப்போ அரசு துறையில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை அரசிடம் வைத்தால் கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேறும். அதுக்கு உகந்த காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கும் எதற்காகவும் தேவையில்லாமல் வாக்கு மட்டும் கொடுத்து விடாதீர்கள். அதாவது நீங்கள் வாக்கு கொடுத்தா காப்பாற்றுறதுக்கு கடுமையாக முயற்சிப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து அந்த வாக்கை வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அப்போ எப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு அந்த பணத்துக்கு நான் உத்தரவாதம் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சில நேரங்களில் கைவிடக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும். அப்போ உங்களுடைய பணம் தான் செலவாகும். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிற போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவர் செய்து விடுவார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷேர் மார்க்கெட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறப்பான காலம். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்கின்றவர்களாலும் ஒரு சிறப்பான அற்புதமான காலம், அதிர்ஷ்டமான நேரம். தொழில் வருமானம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எல்லாமே ஒரு ஒரு உச்சத்தில் போய் கொண்டு இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ முதலீடுகளை வந்து தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக அதற்கேற்ற பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். லாபம் வந்து 2 மடங்கு இருக்கும். இது எல்லாமே குரு பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற போது ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக குருவினுடைய பார்வைகள் மூலம் நீங்கள் அடையக்கூடிய நன்மையான பலன்கள் என்ன அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போது ராசிக்கு 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ இந்த குடும்பஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கின்ற 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைகளால் மேசராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மையான பலன்கள் என்ன, அவருடைய பார்வைகள் உங்கள் ராசிக்கு எந்தெந்த இடத்துல அது விழுகுது அப்படின்றத நாம் பார்க்கலாம். இப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து அவருடைய 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். இது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். ஏன்னா இப்போ சொல்கின்ற பலன் வந்து மேச ராசிக்கு தான். அப்போ மேச ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டவாறு குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது 6ஆம் இட காரகங்கள் என்ன,
நோய் எதிரி கடன் ஸ்தானம் என்று மட்டும்தான் சொல்லப்படும். அப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை, போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை இப்போது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த 6ஆம் இடத்தின் மூலியமாக. அப்போ ஒரு கடன்கள் இருந்தாலும் அது அடைபடக்கூடிய ஒரு நேரம், புரியுதுங்களா? உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம். இதுவரைக்கும் உங்களுடைய பகைமை யாராவது பாராட்டியிருந்தாங்கன்னா அந்த பகைமையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு காலம். அப்போ கடன்களெல்லாம் நிச்சயமாக தீரக்கூடிய காலம். உத்தியோக சிக்கல்கள் தீரக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் வந்து உயர்வு பெறக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடம் என்கின்றது வந்து ஒரு வெற்றி ஸ்தானம். அப்போ அந்த வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு விழுவதால் கண்டிப்பாக அந்த இடத்தினுடைய சிறப்புகள் கிடைத்தே தீரும். அப்போ கண்டிப்பாக தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததாக வந்து 2ஆம் இடத்துல இருந்தவாறே, உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருந்தவாறே 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தை அவர் பார்க்கின்றார். இந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். பட்டம், பதவி, புகழ், கௌரவம், அந்தஸ்து இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த குருவினுடைய பார்வை வந்து விழுகின்றதுனால அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக 2ஆம் இடத்துல இருந்தவாறே 9ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ 10ஆம் இடம் என்றது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ இந்த தொழில் ஸ்தானம் வலிமை பெறும். இப்போ தொழில் மூலயமா சிறந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உருவாகும். புரியுதுங்களா? உத்தியோகத்தில் மேன்மை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணியிருக்கின்றவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான அற்புதமான காலகட்டம். தாராளமாக நீங்கள் அதுக்குள்ள முயற்சிகளை ஈடுபடலாம். அதில் வெற்றி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் வந்து ஒரு நல்ல தான தர்மங்களை, அதாவது பொதுவாகவே வந்து இந்த 10ஆம் இடம் வந்து தான தர்மங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த தர்மங்களை செய்வதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கர்மங்கள் நல்ல கர்மங்களாக இருக்க வேண்டும், நல்ல செயல்களாக இருக்க வேண்டும். அதனுடைய பிரதிபலனாக நமக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல தான தர்மங்களை கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யுங்க. உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபடுங்க. அவனுடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இது எல்லாமே வந்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் மட்டுமே. அசுப பலன்களை பற்றி நான் சொல்லவே இல்லை. நாம் எப்போவுமே நினைக்கிறதே வந்து நல்லதையே நினைப்போமே, நல்ல விஷயத்தையே நினைப்போமே. கெட்டது அப்புறம் நடந்தால் பார்த்துக்கலாம். அது வந்து 2வது வேலை. நல்ல விஷயத்தை நினச்சி நம்ம மகிழ்வு அடைஞ்சுக்கிடுவோம். அப்போ நினைப்பதையே நல்லா நினைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம எப்படி நல்லா வாழ முடியும்? நண்பர்களே, நினைப்பதெல்லாம் நல்லதாகவே நினையுங்கள், நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.